வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு வழக்கு சார்ந்த ஒரு அமைப்புகளுக்காக இன்னைக்கு நல்ல ரிசால்வ் வரும் அப்படின்னு இன்னைக்கு தான் அந்த வழக்கு விஷயங்கள் வருது. ரிசால்வ் வரும் அப்படின்னு லாஸ்ட் ஃப்ரைடேவே அந்த விஷயம் சொல்லியிருந்தோம். சரி, ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்புகள்ல வழக்கு சார்ந்த அமைப்புகளை எப்படி பாக்குறீங்க, வழக்கு வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா அப்படின்றத எப்படி பாக்குறீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தில் நீங்க வழக்குகளை வெற்றி கொள்ள வேணும் அப்படின்னா as usual உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதற்காக, ஒரு விஷயத்தை சாதிப்பதற்காக உங்களுடைய லக்னம் வலுத்திருக்கணும், லக்னாதிபதி வலுத்திருக்கணும். ஓகேங்களா? இரண்டாவது அமைப்பாக 6, 8வது அதிபதிகள் வரக்கூடாது. 6, 8ஆம் அதிபதிகள் தசையாகவோ புத்தியாகவோ வராங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வரும். இந்த இடத்துல தாங்க 6ஆம் வீடும் சரி 8ஆம் வீடும் சரி, 6ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகங்களும் சரி 8ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகங்களும் சரி, 6ஆம் வீட்டு அதிபதியும் சரி 8ஆம் வீட்டு அதிபதியும் சரி உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதனை முடித்து வைக்கிறது அப்படின்றது 6க்கு 6வது பாவகமான 11ஆம் இடமும் 8க்கு 8ஆம் பாவகமான 3ஆம் இடமும், இது எல்லாத்தாலையும் பார்த்து கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னா இந்த இடத்துலதான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த அதிகமான அனுபவம் தேவைப்படும். எந்த இடத்துல இது பிரச்சனை உருவாகும், எந்த இடத்துல பிரச்சனை தீரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சில அனுபவங்கள் தேவைப்படும். ஓகேங்களா? இதுல முதல்ல சொன்ன மாதிரி இந்த அமைப்புகள்லாம் பார்த்தாச்சா. இதே நேரத்துல கோச்சாரத்தில் உங்களுக்கு ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் வந்திருக்க கூடாது. ஓகேங்களா? ஒரு 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 ரிசல்ட்காக நம்ம எத்தனை காம்பினேஷன்ஸ் நம்ம பாக்குறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கணும். எதிரியை எதிர்கொள்ற நிலையில உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கணும். இரண்டாவது அமைப்பாக லக்னத்தின் 6, 8 அமைப்புகள்ல இருந்து தசையோ புத்தியோ எந்த பிளானட்டும் நடத்தக்கூடாது. 6, 8 சம்பந்தமே இருக்கக்கூடாது. இது வழக்குல வெற்றி அடைய. ஓகேங்களா? 6, 8 சம்பந்தப்பட்ட எந்த தசாபுத்தி அமைப்புகளும் நடக்கக்கூடாது. பிளானட்லும் இதுபடுத்தக்கூடாது. மூன்றாவது நிலையாக கோச்சார நிலையில் உங்களுக்கு ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ நடக்கக்கூடாது. கண்டிப்பா ரிசல்ட் உங்களுக்கு பேக் ஃபயரா தான் இருக்கும். ஓகேங்களா? இதற்கு அடுத்த நிலையில உங்களுடைய ஜாதகத்தில் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 11வது பாவகங்கள் எப்படி இருக்கு? 3, 11, 6வது பாவகங்கள். இதுல 3ம் 11ம் லாபம், வழக்குல வெற்றி, இன்னொரு எதிரியே உங்களுக்குள்ள கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கிறது, இது மாதிரியான அமைப்புகளை குறிக்கிற பாவகம் அப்படின்னு சொல்லப்படுறதால இந்த இடங்கள்ல கோச்சார நிலையில பாவர்கள் இருக்கிறதும் ஜனனகால ஜாதகத்திலேயே பாவர்கள் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு மாதிரியான சாதகமான அமைப்பு. நீங்க தப்பே செஞ்சாலும் உங்களை யாரும் அட்டாக் பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய தன்மை. சரிங்களா? இதனோடு சேர்ந்து உங்களுடைய கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் உங்களை நெருங்கின விஷயத்துல இருக்கிறவங்க, ஓகேங்களா, நெருங்கின சர்க்கிள்ல இருக்கிறவங்க, இல்ல நாங்க ஒரு டீமா எதிர்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரையோ யாரையோ நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னும் பொழுது உங்கள் டீம்ல இருக்கிற ஒருத்தருக்கோ அந்த டீம்ல உள்ள கணவனுக்கோ மனைவிக்கோ அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ, குறிப்பாக அஷ்டம சனி இருக்கக்கூடாது. அஷ்டம சனி இருந்தா தோல்விங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அஷ்டம சனின்றத கொஞ்சம் அழுத்தி நிறைய இடத்துல பேசுறதுனால உங்களுக்கு அதுல கொஞ்சம் அப்படி தெளிவு வந்திருக்கு. ஓகேங்களா? அஷ்டம சனி அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல தோல்வி வர போறீங்க, விபத்து வரப்போகுது, அசிங்கம் வரப்போகுது, அவமானம் வரப்போகுது, தோல்வி வரப்போகுது, விபத்து வரப்போகுது, நோய் வரப்போகுது. இந்த 7 விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப இது எல்லாம் கலந்தது இது எல்லாத்துலயும் அப்படி தனித்து நிற்கக்கூடிய ஒருவரே ஒரு வழக்கு மாதிரியான அமைப்புகள்ல வெற்றி கொள்றாரு. ஓகேங்களா? இது மாதிரியான ஒரு வழக்குல ஒருத்தர் வெற்றி கொண்டு வெளியே வராரு அப்படின்னா அவர் சாதாரணமா போனோம் ஜெயிச்சிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு இல்லை. ஏன்னா பல இடங்கள்ல இந்த கோர்ட் மாதிரியான இடத்துல நம்ம பேசுறதே கேட்க மாட்டாங்க. அப்ப யார் பேசுனா கேட்பாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்ல. இங்கதான் லக்னம் லக்னாதிபதி பலம் வருது. நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.